சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கும்ப ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னத்தை எல்லா கிரகமும் சேருது, எல்லாம் சேர்ந்து போச்சு. அது போகிறதுக்கு சப்தமத்தில் சரியான 180 டிகிரியில் கேது கிறிஸ்தமும் ஏற்படுது, கிரகணம் வருது. இது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வகையில் பல வகையிலும் நன்மை, ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன நன்மைங்கிறத சொல்கிறேன். பலனாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பல பொறுப்புகள் இருக்குது, இருந்தாலும் கூட அதை செய்து வர முடியாத பல சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் தேக்க நிலைகள், வேலை தேக்க நிலைகள் ஏற்படுது இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு 10 வேலை செய்ய வேண்டிய இடத்துல 8 வேலை செஞ்சு இந்த 2 வேலையை அப்படியே ஒதுக்கி அப்புறம் செய்வோன்னு வைக்கிறீங்க. அப்புறம் மறுநாள் ஒரு 10 வேலை வருது, அதில் 2 வேலையை ஒதுக்குறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு 4 வேலை மீறுது. அடுத்தது ஒரு நாள், அடுத்த நாள் மீறுப்போ 6 வேலை, அடுத்தது மீறுப்போ 8 வேலை அப்படின்னு ஒவ்வொரு நாளாக இந்த அடியில் இருக்கக்கூடியதான அந்த சொச்ச வேலைகள் மீந்து அது அப்படியே பூதாகாரமாக இருக்குது இல்லைங்களா? அந்த பூதாகாரமாக இருக்கக்கூடிய வேலைகளை எளிய முறையில் ஒரே சிங்கிள் ஷாட்டில், ஒரே நாளில், ஒரே நேரத்தில் அடித்து துவம்சம் பண்ண போகிறீங்க கும்பராசிக்காரன். செயல்திறன் வலிமை வெளிப்படும். உங்களுடைய இதுதான் நான், இப்படித்தான் நான் செய்வேன்னு உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதில் முக்கியமான பல நன்மைகளும் நடக்கும். இதில் முக்கியமாக 7ஆம் இடத்துல சேர்வதனால உடல் சோர்வு, உடல் தயக்கம், காது மூக்கு தொண்டை சார்ந்த சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலைஸ்தானத்தில் இருக்கிறதுனால தலை சார்ந்த சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கவனமாக இருங்க. என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றணும். ஏன் எள்ளு தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்தமான ஒரு தானியம். அந்த தானியத்தை கொண்டு அதே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது, அவருக்கு உகந்தமான அந்த சனிக்கிழமையில ஏற்றுவது உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அமோக நன்மைகளும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தும். அது மாதிரி ரொம்ப நாளாக விரும்பக்கூடியவங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. திருமணமாகி ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம், அதாவது குழந்தை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதினு பேர். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் 5ஆம் அதிபதி, அவது புத பகவான். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செல்லுவதனாலே கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல எண்ணற்ற நன்மைகளும் இருக்குது.
படிக்கிற மாணவர்கள் சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான அந்த புஸ்தகத்தில் அதில் வந்து இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த தமிழ் பதிகம் தான் அது. இதை பாராயணம் பண்ணிங்கனாலே படிக்கிறவனும் படிப்புற நல்ல நாட்டம் நல்ல புத்தி ஏற்படும். அதே மாதிரி வந்து மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையும் சனிக்கிழமை எப்படி எள்ளு தீபம் போடுறீங்களோ அதே மாதிரி வெத்தலை மாலை எத்தனை வெத்தலை போடணும்னு கேட்டிங்கன்னா 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றலையை போடணும். அது போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வெற்றி நல்ல சுபிக்ஷம் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.